டிஎன்பிசி குரூப் 2 குரூப் 4ல பொது தமிழ் கட்டாய தமிழ். அதாவது நம்ம இன்னைக்கு இலக்கியம் சமய முன்னோடிகள் HA கிருட்டிணனார் அவர் தான் பார்க்க போறோம் இன்னைக்கு. சோ HA கிருட்டிணனார் பாத்தீங்கன்னாக்க திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கரை இருப்பு அப்படின்ற ஊர்ல தான் அவர் பிறந்தாரு. சோ அவருடைய ஊர் பேரு கரை இருப்பு. பொறுத்துக்குள்ள கேட்பாங்க கரை இருப்பு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பக்கம் கண்ணதாசன், HA கிருட்டிணனார் அந்த மாதிரி ஒரு 4 பேர் கொடுத்துருவாங்க. இந்த பக்கம் சிறுகூடல்பட்டி, கரையிருப்பு அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. நீங்க பொறுத்தணும் சரியா. சோ இவர் பாத்தீங்கன்னா 1827 ஏப்ரல் 23ஆம் தேதி பிறந்திருக்கிறாரு. இவருடைய தந்தையார் பெயர் சங்கர நாராயணன். இவர் பெரிய புலவரா இருந்திருக்கிறாரு. தாயார் பெயர் வந்து தெய்வநாயகி அம்மாள். இவங்க பாத்தீங்கன்னா ரெட்டியார்பட்டியில வாழ்ந்திருக்கிறாங்க ஃபர்ஸ்ட். சோ HA கிருட்டிணனார் பாத்தீங்கன்னா தன்னுடைய தந்தை கிட்ட தமிழ் இலக்கியத்தையும் மாணிக்க வாசக தேவரிடம் வந்து பாத்தீங்கன்னா இலக்கணத்தையும் கற்றுருக்கிறாரு. அதே மாதிரி பிளவன ஜோதிடர்கிட்ட வடமொழியை கத்துட்டு இருக்கிறாரு. சோ HA கிருட்டிணனார் யார்கிட்ட வடமொழி கத்துக்கிட்டாரு அப்படின்னாக்க பிளவன ஜோதிடர். இலக்கணம் யார்கிட்ட கத்துக்கிட்டாரு அப்படின்னா மாணிக்க வாசக தேவர். சோ இவரு சாயர்புரம் பள்ளியில வந்து தமிழ் ஆசிரியரா பணியாற்றி இருக்கிறாரு. HA கிருட்டிணனார் கீழ்கண்ட எந்த பள்ளியில் தமிழ் ஆசிரியராக பணியாற்றினார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சாயர்புரம். சோ இவரு எழுதின முக்கியமான நூல் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாவே அது வந்து ரட்சண்ய யாத்திரிகம் தான். ரட்சண்ய யாத்திரிகம் HA கிருட்டிணனார் எழுதின முக்கியமான ஒரு நூல். ரட்சண்ய யாத்திரிகம் என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லி அடிக்கடி கேட்டு இருக்கிறாங்க HA கிருட்டிணனார். சோ இது இல்லாம இவர் வேற என்ன நூல் எழுதியிருக்கிறார் அப்படின்னா ரட்சண்ய சமய நிர்ணயம், ரட்சண்ய மனோகரம், ரட்சண்ய குரல் இந்த நூலெல்லாம் இவர் எழுதியிருக்கிறாரு. ரட்சண்ய சமய நிர்ணயம், ரட்சண்ய மனோகரம், ரட்சண்ய குரல் இதெல்லாமே வந்து இவர் எழுதின பிற நூல்கள். மெயினா ரட்சண்ய யாத்திரிகம் இவர் எழுதின முக்கியமான நூல். சோ கிறித்துவ கம்பர் அப்படின்னு சொல்லி இவரை புகழ்றாங்க. கிறித்துவ கம்பர் என அழைக்கப்படுவோர் யார் நிறைய முறை கேட்டிருக்கிறாங்க. கிறித்துவ கம்பர் பொறுத்துக்களை கேட்பாங்க. கிறித்துவ கம்பர் இந்த பக்கம் HA கிருட்டிணனார் அது பொருத்தணும் அந்த மாதிரி கேட்பாங்க. கிறித்துவ கம்பர் என அழைக்கப்படுவோர் HA கிருட்டிணனார். ஸோ 1900ஆம் ஆண்டு பிப்ரவரி 3ஆம் நாள் இவர் வந்து இயற்கை எழுதியிருக்கிறாரு. ஸோ HA கிருட்டிணனார் அப்படின்னா என்ன அப்படின்னா ஹென்றி ஆல்பர்ட் கிருட்டிணனார். ஹென்றி ஆல்பர்ட் கிருட்டிணனார் இதுதான் HA கிருட்டிணனாருடைய விரிவாக்கம். ரொம்ப முக்கியம். ஹென்றி ஆல்பர்ட் கிருட்டிணனார். ரட்சண்ய யாத்திரிகம் அப்படின்றதனுடைய பொருள் என்ன அப்படின்னா உயிர் தன்னை காக்க வேண்டி, உயிர் தன்னை காக்க வேண்டி இறைவனை நோக்கி செல்லும் பயணம், இறைவனை நோக்கி செல்லும் பயணம் அல்லது ஆன்ம ஈடேற்றத்தை விரும்புபவர். எப்படி வேணா பொருள் கொள்ளலாம். 3 பொருள் சொல்லியிருக்கிறோம் ரட்சண்ய யாத்திரிகத்துக்கு. உயிர் தன்னை காக்க வேண்டி, இறைவனை நோக்கி செல்லும் பயணம், ஆன்ம ஈடேற்றத்தை விரும்புவார். இதான் வந்து ரட்சண்ய யாத்திரிகத்தினுடைய பொருள். ரட்சண்யம் அப்படின்றதோட பொருள். சோ இந்த ரட்சண்ய யாத்திரிகம் பாத்தீங்கன்னா ஒரு வழிநூல். ஞாபகம் வச்சுக்கோங்க. ரட்சண்ய யாத்திரிகம் ஒரு வழிநூல். ஜான் பாண்டியன் அப்படின்ற ஆங்கில நாவல் ஆசிரியர் எழுதின பில்கிரிம் ப்ராக்ரஸ். சோ ஜான் பாண்டியன் அவர் வந்து புகழ்பெற்ற ஆங்கில நூல் ஆசிரியர். அவர் எழுதின ஒரு நூல் வந்து பில்கிரிம் ப்ராக்ரஸ். இது ரொம்ப முக்கியம். நிறைய முறை கேட்டிருக்காங்க. கீழ்கண்ட எந்த நூலை தழுவி ரட்சண்ய யாத்திரிகம் என்ற நூல் எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. பில்கிரிம் ப்ராக்ரஸ். பில்கிரிம் ப்ராக்ரஸ் என்ற நூலை எழுதியவர் யாரு? ஜான் பாண்டியன். ஜான் பாண்டியன் எழுதிய பில்கிரிம் ப்ராக்ரஸ் அப்படின்ற அந்த நூலை தழுவி எழுதப்பட்டது தான் இந்த ரட்சண்ய யாத்திரிகம். இது வந்து ஒரு வழிநூல். ரட்சண்ய யாத்திரிகம் என்ற நூலை எழுதியவர் ஹென்றி ஆல்பர்ட் கிருட்டிணனார். சோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அரசு வேலை பெறுவதை நம்ம லட்சியம். அதை அடைந்து திரும்ப. நன்றி.